ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாயரா வயல்வெளில ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. அன்னைக்கு வெயில் சொட்டு இருக்குது. அவளால் முடியல, இருந்தும் கஷ்டப்பட்டு விடியற் காலை எந்திரிச்சு என்ன பண்றா, ஒரு மம்முட்டி எடுத்துட்டு அவங்க உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. வேலை ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிருக்கா. அவளால் முடியல, பசிக்குது. அவகிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. வீட்டுக்கு போனா மாமியார் அவளை பார்த்தோன்னே ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆனா அவளோட வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அவள் நிறைய சாமி பக்தி அவளுக்கு அதிகமாகவே இருக்கு. அவள் நிறைய சாமி கும்பிட்டதால அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் அது? வாங்க அந்த கதையை முழுமையா பார்க்கலாம். சாயரா ஒரு சிறு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அவன் மாமியார் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்பவுமே விடியற் காலை எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளி முத்தத்துல சேர வேலை எல்லாமே வேலையாட்கள் வைக்காம இந்த பெண் இந்த சாயரா மட்டும் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருப்பா. சாயரோட மாமியார் பேர் நசீம் பேகம். சாயரா வயல்வெளியில கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. வெயில் அதிகமா அடிக்குது. அவ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தட்டுல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவ கையில பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச ரொட்டி ஒண்ணு இருக்கு. அந்த ரொட்டி வச்சு சாப்பிட்டு இருக்கா. தன் மாமியார் தெரியத்தனமா அதை எடுத்து வச்சுட்டு அந்த ரொட்டி எடுத்துட்டு அந்த மரத்தட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. சாயரா ரொம்ப பொறுமையானவ, ரொம்ப நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். சாயரா என்ன பண்றா, வயல்வெளிகள்லாம் வேலை முடிச்சுட்டு என்ன பண்றா, அவளுக்கு ரொம்ப பசி அதிகமா எடுக்குது கர்ப்பமா இருக்கிறதால. அதனால என்ன பண்றா, நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்குள்ள பார்த்த உடனே பாத்தீங்கன்னா சாயரா ரொம்ப முடியாம இருக்கு. அத்தை எனக்கு நிறைய வேலை செஞ்சேன், என்னால சுத்தமா முடியல அத்தை அப்படின்னு சொல்றா. ஆனா சாயரோட மாமியார் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. சாயரா கிட்ட ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்காங்க. அவ ஏற்கனவே வேலை தான் செஞ்சுட்டு வந்திருக்காளே, நம்ம கொஞ்சம் ஏதாவது உதவுன்ற எண்ணெல்லாம் சாயராவோட மாமியார் கிடையாது. போய் சாப்பாடு செய் அப்படின்றாங்க. சாயரா ரொம்ப கலப்பா வந்திருக்கா. கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. சாயரா என்ன பண்றா, போனவனே என்ன பண்றா, ரொட்டியெல்லாம் சுடுறா, குருமா எடுத்து வைக்கிறா, படுக்கையில படுக்கிறா. படுக்கையில படுத்தோடனே தானா அவளுக்கு தூக்கம் வந்துருது. ஏன்னா அவளோட வேலையோட கலப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்றா, அவளோட வாழ்க்கை இன்பங்கள் எல்லாமே அவள் விட்டு போன மாதிரி இருக்கு. அவ 3 மாத கர்ப்பிணியா இருக்கும்போது அவளுடைய கணவர் திடீர்னு உலகை விட்டு போயிட்டார். அவர் கணவர் இறந்து நடந்து மாமியார் இவளை துரதிருஷ்டசாலி எப்பவுமே சொல்லிட்டே இருக்காங்க. என் பையன் இறந்ததுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு எப்பவுமே அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு மாமியார் வச்சுட்டே இருக்காங்க. ஆனா சாயராக்கு என்ன செய்யுதுன்னே புரியல. சாயராக்கு போறதுக்கு வேற இடமும் கிடையாது. சாயரா இவங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்றா, பெருசா காதல் வாங்கிக்காம சில சமயம் உட்கார்ந்து அழுதுட்டு அவனோட மாமியார் பேர் நசீம் பேகம், எப்போதும் போல வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கா. சாயரா இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பண்ணிட்டே இருக்கா. இந்த மாதிரி என்ன பண்றா, ஒரு நாள் 8வது மாசம் அடி எடுத்து வைக்கிறா. அப்ப வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கா. சாயரா மாமியார் எப்பொழுதும் வெறுப்பை காமிச்சிட்டே இருக்காங்க. சாயரா தன் மாமியார் கிட்ட பேச்சுவாங்க கூட என்ன பண்றா, வீட்டு வேலைகளை சீக்கிரமா முடிச்சு போய் வயல்வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த வயல்வெளியில வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வருமா கூட சரி, மாமியார் ஒரு கர்ப்பமா இருக்காளேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் வீட்டுல செஞ்சுலாம் வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே சாயராக்காக இருக்கிறமோ ஒதுக்கப்பட்ட மாதிரியே ஒதுக்கி வைப்பாங்க. சாயரா தன்னோட வயல்வெளியில வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு சமைக்கணும், சமைச்ச பாத்திரத்தை கழுவணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், பாத்திரங்கள் கழுவணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், துணி துவைக்கணும், இப்படி எல்லா வேலையுமே சாயராவுக்கு அடுக்கடுக்க மாமியார் வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க நசீமா பேகம். என் மகனை மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா இந்த வீட்டுல தங்கலாம், இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தனா நீ இந்த வீட்டுல எல்லாம் தங்க முடியாது அப்படின்றா. உடனே சாயரா தன் மாமியார் பேச்சு இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயத்துல என்ன பண்றா, தினந்தரம் கடவுளை தொழுதுட்டு தான் படுப்பா. கடவுளே எனக்கு ஒரு மகன் பிறந்துடணும், ஏன்னா எனக்கு போறதுக்கு எந்த இடமும் இடம் கிடையாது, இல்லைன்னா நான் நிர்கதியா நிற்பேன், எனக்குன்னு ஒரு மகள் மட்டும் கொடுத்துடாதீங்க, எனக்கு ஒரு மகன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவ வேண்டதுக்கு எதிர்மாறா என்ன பண்றா, கடவுள் ஒரு பெண்ணை கொடுத்துடுறா. கஷ்டப்படுறா, இருந்தும் கடவுள் நமக்கு ஏதாவது கொடுத்தாரா நமக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசை தேத்திக்கிறா. அவரோட மாமியார் பாத்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்ன விஷயம் தான், நீ மகன் பெற்றெடுத்தா அந்த வீட்டுல தங்கலாம், பெண் குழந்தை பெற்றெடுத்தா அந்த வீட்டுல தங்க முடியாத ஒரு விஷயம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா சாயரா அப்படின்றாங்க. அத்தை நான் சின்ன குழந்தை வச்சிருக்கேன், நான் இப்ப எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நஸ்மா பேகம் சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எங்கேயாவது போயில உயிரோட இரல செத்து போ, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி கூட்டிட்டு அவன் குழந்தைகிட்டு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போங்க, ஏற்கனவே நீயே ஒரு துரதிருஷ்டசாலி, என் பையனை விழுங்கிட்ட, இந்த குழந்தை வேற வந்திருக்கேன், இது என்ன விழுங்கிற போகுது அப்படின்னு சொல்றா. அத்தை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. இருந்தும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன பண்றா, அவங்க 2 பேருமே வெளியில துரத்துட்டு அவ கதவை டப்புன்னு மூடிடுறா. ஆனா சாயராக்கு தன் குழந்தைய பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கு. அப்ப தன் கடவுள்கிட்ட பார்த்து வேண்டிக்கிற, கடவுளே இந்த முடிவு நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு யாரை பத்தி எந்த குறையும் நான் சொல்ல விரும்பல கடவுளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இதுவும் கருணை நான் நினைச்சுக்கிறேன் கடவுளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான். சாயரா என்ன பண்றான், அந்த குழந்தைய தூக்கிட்டு கிராமத்துல நடந்துட்டே வரா. ரொம்ப தன் கணவர் நினைச்சிட்டே ரொம்ப அழுதுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த குழந்தை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே, என்கிட்ட ₹1 பணம் கூட கிடையாதுன்னு ரொம்ப வருத்தத்துல நடந்து வந்துட்டே இருக்கா. அந்த நடந்து வரும்போது அந்த கிராமத்துல ஒரு வீடு இருக்கு. அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றா, கதவு தட்டி கேட்கிறா, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நான் குழந்தை வச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம்னா அந்த வயதானவ கேக்குறாங்க, அம்மா கை குழந்தைய வச்சுட்டு நீ எந்த ஊருக்கு போற, டைம் ரொம்ப நேரம் பொழுது போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்றாங்க. தன் கண்ணீர்ல அடக்கிக்கிறா. இருந்தும் அவனால முடியல. அம்மா எனக்கு எங்க போறதுனே தெரியல, நான் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன் அப்படின்றா. அந்த வயதான பெண்ணுக்கு இந்த பெண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பரிதாபமா ஆகுது. சரிம்மா இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை,
இன்னைக்கு எங்க வீட்டுல தங்கிக்கோ, நாளைக்கு நீ எந்திரிச்சு வெளியே போ அப்படின்றாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உடனே இந்த வயதான பெண் சாயரா வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு என்ன பண்றாங்க, நீ நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு தராங்க. சாயராக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாயரா காலையில இருந்து சாப்பிடாம தன் குழந்தைய தூக்கிட்டு வெளில நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தும் சாயரா வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த உணவு வாங்கிட்டு இருக்கா. நீ எங்க இருந்துமா வர, என்ன விஷயம் அப்படின்றாங்க. உடனே சாயரா கண்ணுல மாலையா தண்ணி கொட்டுது. அம்மா எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் 3 மாதமா கர்ப்பமா இருக்கும்போது என் கணவர் இறந்துட்டாரு. எங்க மாமியார் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நீ இந்த வீட்டுல தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு பெண் குழந்தை பிறந்ததால என் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. வேற வழி இல்லாம நான் எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம ஊரா போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி போகும்போதுதான் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்றாங்க. அப்போ உடனே அந்த வயதானம்மா சொல்றாங்க, எனக்கும் ஒரு மகன் தான், அவனும் ஒரு விபத்துல இந்த உலகத்தை விட்டு இறந்துட்டாமா. இப்ப நான் இங்க தனியா தாமா இருக்கேன் அப்படின்றாங்க. இப்ப சாயரா நீ இங்கே தங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானம்மா சொல்றாங்க. அம்மா அப்பா அந்த வயதானம்மா கேட்கிறேன், அம்மா இங்க தையல் மிஷின் ஏதாவது இருக்கு, எனக்கு தையல் தைக்க தெரியும், நான் தையல் தைச்சு கொடுத்து பொழைச்சிக்கிறேமா அப்படின்றாங்க. உடனே அந்த வயதானம்மா வீட்டுல தையல் மிஷின் இருக்குமா, அதை எடுத்து பொழைச்சிக்கோ அப்படின்றாங்க. இப்போ தையல் வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு மந்திரமா இருக்கு. அந்த வயதான அம்மா வீட்லயே என்ன பண்றா, மிஷின் போட்டு பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுக்குறா. அந்த பாத்தீங்கன்னா சாயரா ஒவ்வொருத்தவங்க துணி தச்சு கொடுத்துட்டு பிஸியா இருக்கா. ஆனா அந்த வயதான பெண்மணி பாத்தீங்க அப்படின்னா சாயராவோட குழந்தை ஃபாத்திமா வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அவருதான் உண்மையான பாட்டி போலவே நடந்துக்கிறாங்க. அந்த வயதான பெண்மணி பாத்தீங்கன்னா தன்னுடைய தோட்டத்துல சிறு சிறு காய்கறி எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் அப்படி எல்லா விஷயமும் அதை போட்டிருக்காங்க. அந்த வயல்ல விளையாட காய்கறி தான் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு சமையலுக்காக உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது ஒரு சாதாரண நாளாவே இருந்துச்சு. சாயரா என்ன பண்றா, அதிகாலை எந்திரிச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு என்ன பண்றா, சில காய்கறிலாம் எடுத்துட்டு நல்ல உணவு சமைக்கலாம், இன்னைக்கு நம்ம வந்து டெய்லரிங்ல லீவ் எடுத்துக்கிட்டோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால நல்ல உணவு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துல போய் எல்லா காய்கறி, சொரக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் அப்படின்னு கீரை அப்படி எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன பண்றா, நல்லா வீட்டுக்கு வயதான அம்மாவுக்கு நம்ம ரொம்ப நல்லா சமைச்சு போடணும், நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நம்ம குழந்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த வயதான அம்மா பார்த்தோன்னா அந்த அறையை விட்டு கொஞ்சம் கூட வெளியே வரல. சாயரா நினைச்சிட்டு இருக்கா, அந்த அம்மா ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம சமைச்சு முடிச்சிட்டு போய் அந்த அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்றாங்க. சாயரா என்ன பண்றா, சமைச்சு முடிச்ச உடனே போயிட்டா அந்த அம்மாவோட கதவை திறக்கிறா. அந்த அம்மாவோட கதவை திறந்தா பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. சாயராக்கு இது பார்த்தோன்னே பேரதிர்ச்சியா இருக்கு. அந்த அம்மா முந்த நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்ப அந்த அம்மா பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு. சாயரா, என்னால முடியல, இருந்தாலும் நடுங்கும் கையில நான் எழுதியிருக்கேன். இந்த வீடை பாத்தீங்கன்னா உன் பேர்லயும் உன் மகள் பேர்லயும் எழுதியிருக்கேன். நீ எப்பவுமே மரியாதையுடன் வாழு, யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த வயதான அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்திட்டு இருக்கா. அம்மா எழுந்துருமா, அம்மா எழுந்துருமான்னு சொல்லிட்டு சாயரா ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்கா. எனக்கு தனியா விட்டுறாது இருக்குமா, எனக்கு இருக்க ஒரே ஆதரவு நீ தானம்மா, உன்னை விட்டு எனக்கு யாரும் கிடையாதுமா, தயவு செய்து எந்திரிமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டு அழுதுட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா எந்திரிமான்னு சொல்லிட்டு இருக்கான். எந்திரிக்கவும் இல்ல. சாயரா அழுதுபடியே இருக்கா. அவ வாழ்க்கை சில நாட்களுக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையோட போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல ஆள் நடமாட்டன்றது அந்த வயதான அம்மா தான் சாயரா கிட்ட பேசுவாங்க, எல்லாமே தன் குழந்தைய கொஞ்சுவாங்க. இப்ப தன் குழந்தைய கொஞ்சறதுக்கும் ஆள் கிடையாது, எப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப கடவுள் கிட்ட வேண்டாரு, ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்த வயதான அம்மா அவங்களே எடுத்துக்கிட்டியா, சரி எடுத்துக்கிட்ட, ஏதோ உன்னோட முடிவு இதுதான் போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கடவுள் கிட்ட வேண்டிட்டு திருப்பியும் போயிட்டு அந்த தோட்டத்து பக்கமா போறா. அந்த தோட்டத்துல பக்கம் போயிட்டு என்ன பண்றா, செடியெல்லாம் காஞ்சு போச்சு, அதெல்லாம் என்ன பண்றா, எடுத்துட்டு நம்ம புதுசா நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரு மம்முட்டி எடுத்து எல்லா மண்ணும் நோண்டிட்டு இருக்கா. அப்போ மம்முட்டி எடுத்து மண்ணை நோண்டிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உருண்டையான ஒரு கல் வந்து அவளுக்கு கிடைக்குது. டங்குன்னு மம்முட்டியில சத்தம் கேக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சாயரா தோண்டி பாக்குறா. கல்ல ஓரமா வச்சுட்டு என்ன பண்றா, சரி நம்ம இப்ப செடியை நடுவோம், நம்ம அந்த வேலையை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த கல்ல வீட்டுல ஒரு மூலையில வச்சுட்டு என்ன பண்றா, தோட்டத்துல எப்பவும் போல தோட்டத்து செடி எல்லாமே அப்படியே உட்காந்து நட்டு வச்சு பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் எப்பவும் போல வீட்டு வேலை எல்லாம் சாயரா செஞ்சுட்டு இருக்கா. வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது யோசனை பண்ணிட்டே இருக்கா, நமக்கு ஒரு கல்லு கிடைச்சது, அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. சரி நம்ம அதுல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்றா, ஒரு சுத்தியில எடுத்துக்கிறா. ஒரு சுத்தியில எடுத்துட்டு அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்றா. அந்த கல்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்ல ஒரு பால் மாதிரியே இருக்கு. சாயரா கண்ணா ஈர்த்துட்டே இருக்கு. ஒரு மூலையில தான் வீட்டுல போட்டிருக்கா, இருந்தும் அந்த கல் ஏதாவது இருக்குமோன்ற எண்ணம் சாயரா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி நம்ம ஏன் யோசனை பண்ணிட்டே இருப்போம், சுத்தியில எடுத்துட்டோம், இப்ப நம்ம இதை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சுத்தியில போட்டு தட்டுறா. அந்த கல் வந்து உடையவே இல்லை, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால உடைக்க முடியாது போலவே அப்படின்றா. சரி இருந்து நம்ம என்ன பண்றா, இன்னொரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ரொம்ப ஓங்கி பலமா போட்டு அந்த கல்லை அடிக்கிறா. பலமா போட்டு அடிச்சோன்னா அந்த கண்ணு 2 பிளவா பிளந்துருது. அதுல பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள், வைரங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள், இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அவ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தங்க நகைகளும் வைரங்களும் இருக்கு. அதை பார்த்த உடனே சாயராக்கு ஒரே சந்தோஷம், என்னவோ நம்ம கடல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ வழிகாட்டமா இருக்கு அப்படின்றாங்க. இருந்தும் வந்து உடனே அந்த புதையல் பக்கத்துல என்ன பண்றா, கடவுளே நீங்க எனக்கு ஏதோ ஒரு வழிகாட்டிருக்கீங்க, இது வந்து நான் நன்மையை தான் செய்யணும் அப்படின்னு தன் மனசுக்குள்ள என்ன பண்றா, கடவுள் அங்கேயே பிரார்த்தனை பண்றா. அந்த புதையல் திறந்து இவ்வளவு விஷயத்தை பார்த்த உடனே என்ன பண்றா, உடனே வானத்தை பார்த்து கடவுள் நல்லபடியா வேண்டிக்கிறா. சாயரா என்ன பண்றா, அந்த நகையை வச்சு கொஞ்சம் என்ன பண்றா, அந்த மூதாட்டியோட வீடு ரொம்ப அழகாவும் எளிமையா வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சாயரா என்ன பண்றா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க. பள்ளிக்கூடத்துல நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க படிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் செய்யாம அங்க உள்ள ஊர் மக்கள் ஏழை எளியோருக்கெல்லாம் தினமும் உணவு அளிக்கிறா. இப்படி
இப்படி எல்லாம் நல்ல விஷயமும் செஞ்சுட்டே இருக்கா சாயரா. சாயரோட மகள் ஃபாத்திமா பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயது 5 ஆடுது. சாயராக்கு வந்து அந்த நகை மேலேயோ அந்த பணத்து மேலேயோ ஒரு பெரிய ஈர்ப்புலாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போகணும், நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு உதவணும், கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்னா நம்ம அதுக்கு 4 பேருக்கு உதவி நம்ம நன்மை செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் சாயராக்கு தோணிட்டே இருக்கு. சாயரா தன் மகளோட ரொம்ப சந்தோஷமா மாறிட்டு இருக்கா. மறுபுறம் பாத்தீங்க அப்படின்னா நசீமா பேகம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து சாயராவை ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்துட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வருத்தப்படுறாங்க, வயதாயிடுச்சு, நம்ம உடல்நிலை சரியில்லாம இருக்கு, மருமக நம்ம கூடவே இருந்தா நம்ம நல்லா கவனிச்சிருப்பாரு, ஆனா நம்ம மருமகளை பேத்தி பிறந்தாலும் நம்ம அமுச்சு விட்டுமே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அந்த மறுபுறம் நசீமா பேகம் ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கா. ஆனா அவன் நிலைமை இருக்க மோசமாயிட்டே இருக்கு. அவன் தங்குற வீடு என்ன பண்றது விக்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அந்த கிராமத்துல ஒரு பக்கத்து வீட்டு பெண்காரி வந்து நசீமா பேகத்தை சொல்றா, இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல ஒரு பெண் இருக்காங்களா, இந்த மாதிரி வயதான முதியோருக்குலாம் இடம் தராங்களா, அது இல்லாம தினமும் உணவும் தராங்களா, நீ அவங்கள போய் பாரு, அவங்க உனக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த நசீமா பேகம் என்ன பண்றா, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, தன் கையில ஒரு பைய எடுத்துட்டு அந்த கிராமத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கா. முடியாம தள்ளாடி நடந்துட்டு இருக்கா நசீமா பேகம். நசீமா பேகம் அந்த பைய தூக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. அந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டு அவங்க ஒரு வீட்டுக்குள்ள கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி பாத்தீங்க அப்படின்னா அங்க பார்த்த உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா சாயரா இருக்கா. சாயரா நீயா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நசீமா பேகம் பார்த்த உடனே சாயரா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா. சாயராவோட கண்கள்லாம் அப்படியே பெருசா இருக்கு. சாயரோட இதயத்துல ஒரு பெரிய வலி ஏற்படுற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றா, அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. என்னம்மா நீங்க இந்த நல்லா இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே நசீமா பேகம் என்ன பண்றா, உட்காந்து அழறா. சாயரா நான் உனக்கு பெரும் தவறு பண்ணேன், உனக்கு செஞ்ச பாவத்தால் தான் இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னி அப்படின்றாங்க. நான் மன்னிக்கிறது நான் யாருமா, கடவுள் உங்களை மன்னிச்சா அது போதுமான விஷயமானா, இல்லம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை துரத்துனதால நான் வீடு விட மத்தவங்க வீடு விட போய் சாப்பாடு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துருச்சுமா, நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன் சாரா, என்னை மன்னிச்சிரு சாரா அப்படின்றாங்க. தயவு செய்து நான் உங்க கூடவே வச்சுக்கோ சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மெல்லிய குரல்ல கேட்கறாங்க. சாயரா இல்லாதனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையம்மா, நீங்க தாராளமா இங்கே எங்க கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. கடவுள் ஒவ்வொருக்கும் ஒரு முடிவு வச்சிருக்காருமா, உனக்கு பண்ண பாவத்துக்குலாம் கடைசியில பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் சேர்ற மாதிரி என்னை வச்சுட்டாருமா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாதுமா, எங்கிட்ட தானமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயரா பெருமிதமா நடந்துக்கிறா. எப்ப நசீமா பேகத்துல இருந்து பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வருது. அந்த 5 வயது பாத்திமா பாத்தீங்கன்னா அந்த வயதான நசீமா பேகத்தை பார்த்துட்டு இருக்கா. ஒரு காலத்துல நம்ம நிராகரித்த அந்த பெண் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பார்த்து எப்படிடா இருக்க தங்கம் செல்லம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தியை கொஞ்சுறாங்க. அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அடக்குமுறையா இவங்களை வச்சிருந்தோம், அடக்குமுறையா வச்சிருக்க விஷயம் என்னைக்குமே நமக்கு வேதனையை தான் தரும், நம்ம என்னைக்குமே மற்றவங்க கிட்ட மென்மையாவும் பாசமாவும் நடந்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் மென்மையாவும் பாசமாவும் நடந்திருந்தா என் மருமகளை விட்டு போயிருக்க மாட்டான், நானும் வேற ஒரு ஊருக்கு வந்து கூடிய வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு நசீமா பேகம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும். நசீமா பேகம் ஏதோ ஒரு மூலையில கொஞ்சமா நல்லது செஞ்சிருக்காங்க போல, மறுபடியும் தன் மருமகள் பேத்திக்கிட்டே வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும், தீமை செய்தால் தீமை தான் நடக்கும். இதுல நசீமா பேகம் தீமை தான் செஞ்சாங்க, தீமை செஞ்சதால் தான் அவங்க வீடு வாசல் வயல்வெளி எல்லாமே வித்துட்டு போற நிலைமை வந்து மறுபடியும் மருமகிட்ட வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சா நல்லதை மட்டுமே செய்வோம். மீண்டும் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.